என்னடா வாழ்க்கை இது, மனுஷ வாழ்க்கை. உங்கள்ட்ட பேசுறதும் ஒன்று, நீங்கள் வாபஸ் வாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள்ட்ட கெஞ்சிருக்கலாம் வேஸ்ட்டு. நீங்கள் வந்து லாஸ்ட் வீடியோவில் லிங்க்டின் பற்றி பேசுகிறேன். இந்த வீடியோ H1B ரீசெண்ட் டைம்ஸில் இஷ்யூவாக போயிட்டுருக்குல்ல, அந்த இஷ்யூ பற்றி பேசலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய பேருக்கு இந்த H1B நான் தெரியாது. அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். H1B வந்து இப்போ எப்படின்னா, இப்போ டைரெக்டாக வந்து ஃபாரின் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. H1B எப்படி கொடுக்குறாங்கன்னா, சம் ஃபாரின் கம்பெனிஸ் வந்து நம்ம ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க வந்து நம்மளுக்கு H1B வைஸாக கொடுத்து நம்ம அங்கே ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் H1Bயோட பர்பஸ். வந்து நம்மளுக்கு வந்து அவங்க ஸ்டாண்டர்ட்ஸில் டாலர்ஸில் சேலரி கொடுத்து நம்மளை ஹையர் பண்ணிக்குவாங்க. we can either work here or we can either work in US. வெளியே ஒரு காக்கா அவங்க கற்றுட்டுச்சு, அது என்ன பண்ணலான்னு தெரியல. ஒரு ஃபாரின்ல இருக்கிற நம்ம ஏதோ ஒரு கம்பெனி, சம் கம்பெனி மைக்ரோசாஃப்ட் ஆர் மெட்டா, சம் கம்பெனி நம்மளை ஹையர் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு அவங்க H1B விசா கொடுத்து நம்மளை ஹையர் பண்ணிக்குவாங்க. ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு டாலர்ஸில் பே பண்ணுவாங்க. நம்ம வந்து அங்கே போய் ஒர்க் பண்ணலாம், இல்லை நம்ம இங்கிலேருந்தே கூட ஒர்க் பண்ணலாம். தேவைப்பட்டப்போ கூப்பிட்டா நம்ம அங்கே போய் வர வேண்டியதாக இருக்கும். அது ரீசெண்ட் டைம்ஸில் என்ன ஆச்சுன்னா, ட்ரம்ப் தெரியும்ல எல்லாருக்கும். நம்ம ட்ரம்ப் வந்து எப்பவுமே நம்மளுக்கு நல்லது தான் பண்ணிருப்பாரு. நம்ம மோடி அவர் கூட நல்லா எங்களை ரெண்டு பேரும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டாக 1 2 1 2 3 யாரடி முத்தோடிலே கண் போகுதே தாபத்தேடிலே மண்பாட்டிடும் கோடி பேரிலே ரெண்டு மாயமே. தெரியல என்னாச்சுன்னு தெரியல. இந்த ரோபோ படத்தில் அது மாதிரி இந்த ரெட் சிப் மாட்டிட்டு மாதிரி டக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்காங்க. விசா வந்து அதுக்கு $100K பிடிக்கணும். மில்லியன் ருபீஸில் லைக் நியர்லி 90 lakhs வரும்னு நினைக்கிறேன். இயர்லி 90 lakhs பே பண்ணி H1B விசா கொடுத்து நம்ம இங்கே ஸ்டே பண்ணலாம் அங்கே சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அஃபிஷியலாக அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது ரிலீஸ் பண்ணதுமே எல்லாமே ஒரு ஷாக். No words. Crying is only coming. ஒரு கம்பெனி வந்து 98 lakhs பே பண்ணி ஒரு பர்சனை ஹையர் பண்ணி அங்கே வச்சுட்டு அவங்களோட வேலைகள்லாம் செய்ய வச்சுக்கணும்னா அது அவங்க பக்கத்துலேருந்து யோசிப்பாங்கல்ல, அந்த பட்ஜெட் எவ்வளோ, அவங்களுக்கு ஒரு பர்சனுக்கு எவ்வளோ பட்ஜெட் வைக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க ஹையர் பண்ணியிருப்பாங்க. டக்குன்னு இந்த டேஷன் வரதுனால என்ன ஆச்சுன்னா, ஓகே இவ்வளோ பட்ஜெட் கொடுத்து நம்ம அவங்கள வச்சுக்கிறதா இல்லை டக்குன்னு பார்ப்போம். இதனால தான் டக்குன்னு பல்க் லே ஆஃப்ஸ் நடக்கும். ஏதோ ஒரு ரீசன் சொல்லி லே ஆஃப்ஸ் பண்ணிவிடுவாங்க. ரீசெண்டாக கூட பார்த்தோம், நிறைய லே ஆஃப்ஸ் நடந்துட்டுருக்கு இந்தியாவில் ஆகட்டும், யூஎஸ்ல. இதுவும் சம் ஆஃப் த ரீசன்ஸ் தான். இது வரதுக்கு முன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அதனால இது மாதிரி பண்ணாங்க. இன்னொன்று என்னன்னா, H1B விசா இது பண்ணதுமே இந்த ஏஐ அண்ட் மைக்ரோசாஃப்ட் அவங்க ஹையர் பண்ணிக்கிற பர்சன்ஸ் இருப்பாங்களா இந்தியாவிலேருந்து, அவங்க வந்து ரிட்டன் இந்தியாவிலே வந்து ஒர்க் பண்ணுறவங்களெல்லாம் நீங்கள் இமீடியட்டாக ஆஃபீஸ்க்கு போங்க, இங்கே ஒரு 14 days இருங்க வந்து யூஎஸில் சம் ப்ராப்ளம்ஸ் அனுபவிங்கன்னு சொல்லிட்டு. அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, அன்றைக்கி இம்மிடியேட்டாக அப்போதுக்கு அப்போ என்ன ஆச்சுன்னா, ஆல்ரெடி நம்ம புக் பண்ண வரலாம்னு நினச்சி புக் பண்ணிட்டு ஃப்ளைட்டில் போய் உட்காந்து அந்த பேசஞ்சர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இமீடியட்டாக வந்து அந்த ஃப்ளைட் இஸ் கேன்சல் டியூ டு காஸ்ட் எல்லாம் ஏற்றிட்டாங்க. யார் யூஎஸ்காரங்க. இந்தியா டு யூஎஸ் ஃப்ளைட்ஸ் எல்லாமே காஸ்ட் எல்லாம் ஏறிச்சு. லைக் 1 lakh வர டிக்கெட் வந்து 7 lakhs 8 lakhs. அப்போதுக்கு அப்போ ஆல்ரெடி ஃப்ளைட்டில் உக்காந்துருக்கிறவங்களும் கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளைட் வந்து இப்போ போகாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்போதுக்கப்போ அவங்க புக் பண்ணி போகணும்னு நினச்சா அப்போதுக்கு புக் பண்ணிடணும். இது அந்த 1 lakh சீட் அவங்க புக் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, 6 lakhs 7 lakh புக் பண்ணி போகிறோம். Ladies and gentlemen, it's the captain speaking. Due to the current circumstances, obviously, that are unprecedented for us here at Emirates, we are aware that a number of passengers do not wish to travel with us, and that's perfectly fine. All we ask is that if you wish to offload yourself, you do so. 24 hours full backlash from India and other countries also. Like, ஏன்னா H1B விசா வந்து இதனால் ஒரு இந்தியன்ஸ் மட்டும் எஃபெக்ட் ஆகலை, ரிமைனிங் பீப்புள்ஸும் எஃபெக்ட் ஆகிறாங்க. 21% இந்தியன்ஸ் எஃபெக்ட் ஆகிறாங்க.
ரிமைனிங் வந்து அதில் கம்மி தான். லைக் இந்த பாகிஸ்தான், சைனா ஆகட்டும், இவங்கெல்லாம் கம்மி தான் இருக்காங்க. அதனால வந்து நம்மளுக்கு வந்து இந்த பாதிப்பு வந்து பெருசாக இருக்கும். அதுவுமே ரொம்ப பேக்லாஷ் இந்தியாவிலேருந்து, என்ன இது மாதிரி இருக்குது, அது மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் வந்து இது ரைட்டான டெசிஷன் இல்லை. இன்னொன்னா என் பக்கத்துலேருந்து என் விஷயம் சொன்னேன்னா, இப்போ ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறப்போ ஒரு 360 டிகிரிஸில் போய் ஒரு முன்னையாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்து, ஓகே இன் ஃபியூச்சர் இது பண்ண போகிறோம், நீங்கள் விருப்பப்பட்டால் இருங்க, இல்லாட்டி இது மாதிரி கிளம்புறது தான் கிளம்புங்க, நாங்கள் வந்து இந்த டெசிஷன் எடுக்க போகிறோம்னு சொன்னால் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரியோராக அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்கன்னா, இது டக்குன்னு ஒரு டெசிஷன் எடுத்தாங்க. அதனால் என்ன ஆச்சுன்னா எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப இதாகிட்டாங்க, சஃபர் ஆனாங்க இதனால். அப்புறம் அந்த பேக்லாஷ் பார்த்துட்டு வித்தின் ஷார்ட் டைமில் அவங்க கேரல் ஃப்ரம் ஒயிட் ஹவுஸ் அவங்ககிட்டருந்து அப்புறம் அந்த இதை வந்து மாற்றுறாங்க. அவங்க கொடுத்த அந்த ஆர்டர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்டர் என்னன்னா, எக்ஸிஸ்டிங் பீப்புள்ஸ்க்கு இல்லை, இனிமேல் வரப்போகிற நியூ பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் இந்த இது. அதுவும் இதுக்கு முன்னே ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இயர்லி 98 lakhs கட்ட வேண்டியதாக இருந்துச்சு அந்த கம்பெனி. 24 hours கழிச்சு விட்ட இதில் ஓன்லி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. எப்படி நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி இல்லாத, நீங்கள் வர்றப்போ ஒரு பிளானாக ஸ்டார்டிங்கில் 98 lakhs கட்டிட்டிங்கன்னா அவ்வளோதான். அதையோட அப்புறம் பே பண்ண தேவையில்லை. அப்புறம் எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாய்ஸ் கூட நீங்கள் இந்தியாவுக்கு வரலாம், போகலாம். அவங்களுக்கு வந்து இதுதான் வத்திக்காது. லைக் 98 lakhs இதெல்லாம் கட்டுறது இதெல்லாம். எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாய்ஸ் வந்து they are fine, they are good with the existing visas. அவங்க எஃபெக்ட் ஆக மாட்டாங்க. இப்போ புதுசாக வாங்குறவங்க தான் எஃபெக்ட் ஆகாது. இதுதான் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நடந்து. ஆனால் இந்த விஷயம் நடுவில் நிறைய பேர் லைக் இந்தியன்ஸ் கூட இதில் கமெண்ட்ஸில் எப்படின்னா, லைக் இங்கே விட்டு இங்கேருந்து அங்கே விட்டு போகணும்னு சொன்னாங்க, விட்டு அமெரிக்காவுக்கு போய் வேலை பார்க்கணும், இங்கே இருந்தால் நம்ம ஜிடிபி க்ரோ ஆகும், நம்ம இந்தியாவும் க்ரோ ஆகும்லான்ட்டு இருக்கிற நிறைய பேரோட கேள்வி. அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும்னா, இங்கே இருக்கிறவங்க அவங்க படிச்சிருப்பாங்க. ஓப்பனாக சொன்னோம்னா, அந்த ஃபாரினர்ஸ் வந்து they are giving the best rewards. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாடுறதுக்கு நாட்டுக்கு சாகலாம். ஆனா நீ மட்டும் அதே இடத்துல அப்படியே இருக்க. ஏறமையாவது மண்ணாங்கிட்டியாவது இங்க காசு இல்லைன்னா ஒன்னும் வேலைக்காவது தம்பி. என்னடா அப்படியா கொப்படியா எல்லாமே இந்த யூஎஸ், அப்ராட், ஜெர்மனி இப்படி போய் செட்டில் ஆகணும் நினைப்பாங்க. ஏன்னா சேம் டொமைன் நம்மளுக்கு இங்கே ஒரு 20-25,000 கொடுக்குறது, அவங்க வந்து 80, 90, 1 lakh கொடுப்பாங்க, பே பண்ணாங்க. அதனால தான் எல்லாருமே ஓகே நம்ம அப்படி போயிடலாம். அது போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ்க்கு தான் அபோவ் இருக்கிற பர்சன்ஸ் மட்டும்தான் இது மாதிரி போகிறது பிளான் பண்ணிக்குவாங்க. இன்னும் மிச்சம் பேர் வந்து லைக் கடன் வாங்கி இல்லை டெப்ஸில் போய் போகிறவங்க இருக்காங்க. என்ன கேட்டால் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ஸில் இன்னும் இந்த கொஞ்சம் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் இது பண்ணால் நல்லா ஸ்ட்ராங்காக அவங்க கொடுக்குற சேலரிஸ் இங்கேயே கொடுத்து பே பண்ணால் நம்மக்கிட்ட அந்த டேலண்டட் பீப்புள்ஸ் இங்கேயே இருப்பாங்க, இங்கேயே நம்ம க்ரோ ஆகும். இதுக்கு நம்ம அங்கே போய் வேலை செய்யணும். அவங்ககிட்ட அவங்க என்ன நினச்சி அவங்களும் அவ்வளோதான், அவங்களும் மோர் தென் இப்போ ஒரு 100%க்கு 70% ஆஃப் த பீப்புள்ஸ் இந்தியன்ஸ் தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த கம்பெனிஸை பிலீவ் வந்து இந்தியன்ஸ் தான் அவ்வளோ டேலண்டடாக இருக்காங்க. தே ஆர் ஃபிட் ஃபார் த ரோல் அண்ட் தே ஆர் ஃபிட் ஃபார் த பொசிஷன்ஸ். அதனால தான் மெயின் அவங்க வந்து நிறைய இந்தியன்ஸும் ஹையர் பண்ணிருக்காங்க. எக்ஸாம்பிள் சுந்தர் பிச்சை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச சுந்தர் பிச்சை. இதுக்கு மேலே என்ன பிரச்சனை ஆகும்னா, ஹைரிங் கொஞ்சம் டைட் ஆகும். இதுக்கு முன்ன மாதிரி இழக்காமல் இப்போ கொஞ்சம் டைட் ஆகும். ஏன்னா they need to pay 98 lakhs ஒரு பர்சன் மேலே 98 lakhs per year பே பண்ணல. அதனால அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க கொடுக்கணும். இல்லை நம்ம கிட்ட இந்த டேலண்டடே இங்கே இருக்கிற டேலண்டடான்னு பார்த்துக்கலாம், எதுக்கு 98 lakhs பே பண்ண வேண்டியதுன்னு நினச்சிட்டு இந்தியன்ஸில் அந்த ஹைரிங்கும் குறையலாம். மோர் தென் தட் டேலண்டட் பீப்புள்ஸை ஸ்டாப் பண்ண முடியாது. அது உங்களுக்கு தெரியுது. லைக் they will go to their extreme. They are having talent. இதை தாண்டி நம்ம இந்தியாவில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நான் சொல்லிட்டு போவேன், ஃபாரின் போய் செட்டில் ஆகி இது மாதிரி அது மாதிரி அப்படியா நாட்டாக இருந்தாங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அது வந்து எல்லாருக்குமே தெரியாது. H1B விசா பற்றி எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்கன்னா, இது ஓவரால் பீப்புள்ஸ் எஃபெக்ட் ஆகுதுன்னு நினச்சிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இதுதான் நடக்குது. இதுக்கு மேலே அந்த யாராச்சும் H1B விசா பிளான் இருந்துச்சுன்னா தகுந்த மாதிரி
இந்த இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கணும். அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கவங்க மேலே they need to pay 98 lakhsல. I am studying preposition, deposition, composition, railway station, police station. இப்படி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரான்னு எத்தனையோ படிக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் சேர்க்க சரியில்லாதனால சைன் பண்ண முடியாம உட்காந்துருக்கேன். நடுவில் வந்து நம்ம சைனா அதிபர் வந்து கூப்பிட்டு மோடி கொடுக்குற லிங்க் ஆகி நம்ம 2 பேர் சேர்ந்து இது முன்னே போகலாம், நெக்ஸ்ட் ஃபார்வர்டாக நம்ம 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க நடுவில் வந்துட்டாங்க. நம்ம யாராவது ஒருத்தர் கூட ஸ்டாண்ட் பண்ணல. இதெல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, இது நடுவில் பாகிஸ்தான் வந்து நம்ம மேலே பாம்பு போட்டாங்க, அந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் மேலே கொஞ்ச நாள் பாம்பு போட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அவங்களுக்கு மேலே அவங்க ஒரு அவங்க லோக்கல் சிவிலைசேஷன் பீப்புள்ஸ் மேலே 30 to 35 மெம்பர்ஸ் சேர்த்துட்டாங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையாக இல்லையா தெரியாது. அது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, ட்ரம்ப் பண்ணது கரெக்டாக இல்லையா? லைக் 98 lakhs இது மாதிரி கட்டணும்னு நினைக்கிறது அது எல்லா கண்ட்ரீஸ்க்கும் இருக்குது. ஆனால் நம்ம கண்ட்ரீஸில் வந்து 17% நம்ம இந்தியன்ஸ் அங்கே இருக்கிறதுனால வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. அதுதாங்க. வேறு ஏதாச்சும் பற்றி பேசணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி ட்ரை பண்ணுறோம் பேசுகிறதுக்கு. Until then, take care. Bye.